யாவருக்கும் தோற்றங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நாம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக எல்லோரும் தேவ சிந்தைக்குள்ளாக ஒருமுகப்பட்டு ஜபத்தோடு கூட பரிசுத்த ஆவியின் உதவியினால் நம்ம கேட்டோம் போனா வார்த்தை நமக்கு தெளிவா விளங்கும். அதுபடி நம்ம நடக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம்ம பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நித்திய ஜீவனை நாம இழந்து போறதுக்கான காரணம் என்ன? நித்திய ஜீவனை நாம தொலைத்ததுக்கான காரணம் என்ன? தொலைத்து போவதற்கான காரணம் என்ன? ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அத நம்ம தான் இழந்து போறோம். அதுக்கு என்ன காரணம்? நித்திய ஜீவனே கர்த்தர் நமக்கு கொடுக்க தயாரா இருக்கிறாரு. ஆனா நம்ம அதை இழந்து போறோம். அதுக்கு என்ன காரணம் என்பதை குறித்துதான் நாம தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம தொலைச்சிடும், இல்ல அந்த காரியத்தை நம்ம நிலைநிற்கல, அந்த காரியத்தை நம்ம தோத்து போறோம்னா அது எப்படின்னா அந்த காரியத்தின் மூலமா தான் நமக்கு தோல்வியும் வெற்றியும் கிடைக்கும். உதாரணமா பாத்தீங்கன்னா, படிப்புன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம நல்லா படிச்சோம்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், படிக்கணும்னா ஃபெயில் ஆகும். அதே போல ஒரு வேலை வாய்ப்பு எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம நல்ல வேலை செஞ்சோம்னா நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகலாம். அதுவே நல்ல வேலை செய்யணும்னாக்கா எங்க இருக்கணுமோ அங்கேதான் இருக்க முடியும். அதே போல நம்ம நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக் கொள்கிறோமோ அதன் வழியா தான் நித்திய ஜீவனை இழக்க முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக் கொள்வதற்கான என்ன காரணமோ அந்த காரணத்தை நம்ம செஞ்சோம்னா நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வோம். அதை செய்யணும்னா நம்ம என்ன ஆகும்? நித்திய ஜீவனை இழந்து போவோம். அல்லேலூயா. பார்க்க பிரியமானவர்களே, அப்ப இந்த நித்திய ஜீவனை இழந்து போவதற்கான காரணம் என்ன? எழுத்தர்கள் வாசிங்க. யோவானுக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 39வது வசனம். யோவான் 5வது அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று. அல்லேலூயா. எவைகளால நமக்கு நித்திய ஜீவன்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாக்கா நித்திய ஜீவன் உண்டு. அப்படி ஆராய்ந்து பார்க்காம போனா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது. நம்ம வெறுமனே வேதாகமத்தை படிச்சுட்டு அதன்படி நடந்தோமானால் நிச்சயமாய் நாம் நித்திய ஜீவனை இழந்துருவோம். கவனிக்கணும். வேதாகமத்தை படிச்சுட்டு அதன்படியே நம்ம நடந்தோமானால் நிச்சயமாக நித்திய ஜீவனை இழந்து போவோம். அப்போ நித்திய ஜீவனை, அந்த அழிவில்லாத ஜீவனை நம்ம பெற்றுக் கொள்ளணும். அந்த அழிவில்லாத ஜீவனை நம்ம இழந்து போகக்கூடாதுன்னா இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தா மட்டும்தான் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பார்வையாளர்களே, இதுக்கு முன்பதாக உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஒரு நாள் தியானிச்சோம். என்னன்னா, வாக்கு தத்தங்களால் வஞ்சிக்கப்படாதிருங்கள். எப்படி நம்ம வாக்கு தத்தங்களால் வஞ்சிக்கப்படுறோம்? என்ன விஷயம், என்ன காரணம்னா வேத வாக்கியங்களை நம்ம என்ன பண்றோம்? ஆராய்ந்து பார்க்கிறது இல்ல. அதனால வேத வாக்கியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்காத இருக்கிறதுனால வாக்கு தத்தங்களை நம்ம என்ன பண்றோம்? ஏமாந்து போயிடுறோம். பார்வையாளர்களே, இப்போ இந்த ஒரு வாக்கு தத்தம் ஒரு காலம் ஒருத்தர் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22:17 வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வாக்கு தத்துவம் வருது.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை என்ன பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ அது யாருக்கிட்ட கிடைக்குதுன்னா, ஒரு 5-6 வருஷம் ஒரு குழந்தை பாக்கி இல்லாத ஒரு ஸ்திரீ கிட்ட கிடைக்குது. அந்த வாக்குத்தத்தம் ஒரு 5-6 வருஷம் குழந்தை பாக்கி இல்லாத ஒரு ஸ்திரீ கிட்ட கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நமக்கு குழந்தை பிறக்க போகுது. பாருங்க, தேவன் அந்த வருஷத்திலே கூட நிச்சயித்திருக்கலாம். அது எதிர்பாராம அவர் நிச்சயத்தபடியும் அது எதிர்பாராம நடக்கலாம். ஆனா நம்ம எப்படி வஞ்சிக்கப்படுறோம் பாருங்க, நம்ம எப்படி ஏமாந்து போறோம் பாருங்க பிரியமானவர்களே. ஆனா நம்ம வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்க ஒரு இடத்துல வரணும். இந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறாரு, யாருக்கு சொல்லி இருக்கிறாரு, தேவன் எதை குறித்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணினாரு பாருங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கோ அவருடைய சந்ததிக்கோ வாக்கு, கவனிக்கணும், ஆபிரகாமுக்கோ அவருடைய சந்ததிக்கோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. எந்த வாக்குத்தத்தம், உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வாக்குத்தத்தம். அப்புறம் படிக்கணும், சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் எதுக்காக பண்ணப்பட்டது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நானு ஆபிரகாம் சந்ததியிலிருந்து தான் வருவேன். கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் சந்ததியிலிருந்து தான் வருவாரு அப்படின்றதுக்காக ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஏன்னா உன் பிள்ளைய உன்னுடைய முதல் பிள்ளை 8 வருஷம் 100 வருஷம் இல்லாம பிறந்த உன் பிள்ளை உனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கோ அந்த பிள்ளையை என்ன பண்ற, இதுக்காக பலி கொடுக்கும் போது அப்ப என் மேல நீ அவ்வளவு அன்பு வைத்திருக்கிற. ஒரு பிள்ளைக்கு ஈடான ஒரு அன்பு, உன் பிள்ளையை நீ எனக்காக பலி கொடுக்கறன்னா அந்த பிள்ளையை காட்டி அன்பு அதிகம் வச்சிருக்க, அந்த பிள்ளைக்கு ஈடான அன்பு அதிகம் வச்சிருக்க, அதனால நான் உன் சந்ததியில பிறப்பேன் அப்படின்னு அன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, இப்ப பாருங்க அந்த வாக்குத்தத்தத்தை கூட நம்ம எப்படி வஞ்சிக்கப்படுறோம், எப்படி ஏமாந்து போறோம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நிச்சயினால் உலகத்தில் உண்டானவர்களுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. கவனிக்கணும், இப்ப பாருங்க, வாக்குத்தத்தங்கள் எதனால நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு, நாம எல்லாரும் திவ்ய சுபாவம் அப்படின்னா தெய்வீக சுபாவம், அவருடைய சுபாவம் நமக்குள்ள வரணும். நாம அவரை போல மாறணும். அவருடைய ஒவ்வொரு எண்ணமும், அவருடைய ஒவ்வொரு காரியமும், அவருடைய ஒவ்வொரு செயலும் நமக்குள்ள வரணும். அந்த சுபாவத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. உலகத்தில் உண்டான உலகத்து காரியங்களை நாம இச்சித்து அதன்படி அதுக்காக ஜெபிப்பதற்காக அல்ல, அதிலிருந்து விலகி தெய்வீக சுபாவத்துக்கு நம்ம ஈடுபடுத்திக் கொள்வதற்காக தான் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. பிரியமானவர்களே, இதை ஆராய்ந்து பார்க்காம போனா நாம எப்படி வஞ்சிக்கப்பட்டு அந்த வார்த்தையின் மூலமாவே பாருங்க, அந்த வார்த்தையின் மூலமாவே தான் நம்ம வஞ்சிக்கப்படுறோம். எப்படின்னா கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அப்படியே டைவர்ட் பண்ணி திருப்பி சாத்தா வேற மாதிரி நமக்குள்ள கொண்டு வருவோம். அது எப்படி? தேவனுடைய வார்த்தை தானே, கர்த்தருடைய வார்த்தை தானே. எப்படி சாத்தா நமக்குள்ள வேற மாதிரி திசை திருப்பி கொடுக்க முடியும்? அவனோட பவர் இருக்கா அப்படின்னீங்கன்னா மத்தேயு 4ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து அவன் என்ன பண்ணிருக்கான், சோதிச்சிருக்கான். ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி என்ன பண்ணிருக்கான், நீ என்ன பண்ண, கீழே தலைக்கீழ குதி,
உன்னை காப்பாற்றும்படியா தேவதூதர்களை உன் பாடும் கல்விகளால் படிக்க தேவதூதர்களை காப்பாற்றும்படியா கட்டளை சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அப்போ கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. பாருங்க என்ன சொல்றாரு? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்ப பாருங்க, வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாதான் நாம நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துக்கு நல்லா வார்த்தை அவரு, அதனாலதான் அந்த இடத்துல இருந்து அவரால் எஸ்கேப் ஆக முடியுது. அப்போ அவரை நம்ம பெற்றுக் கொள்ளணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும். அதற்காகவே நம்ம ஜெபம் பண்ணணும். தாவீது அப்படியே சொல்றாரு, இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கும்போது என் கண்களை திறந்தவளும் என்று பாருங்க. நம்ம அதுக்காகவே நம்ம ஜெபிக்கணும். ஆனா நம்ம எந்த மாதிரியான காரியத்துக்கு ஜெபிக்கிறோம் பாருங்க. ஆல்ரெடி ஜெபத்தை குறித்து கூட நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறத குறித்து கூட நம்ம தியானிச்சிருக்கிறோம். மார்க் 12வது அதிகாரம், மார்க் 12வது அதிகாரம் 22 26 வரையும் மற்றவர்களுக்காக மற்றவர்கள் பரிசுத்தம் அடைய நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா லூக்கா 11வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும், உபவாசித்து. யோவான் 14வது அதிகாரம் 26 நம்ம பார்க்கிறோம். சத்திய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணோம்? உபவாசித்து ஜெபிக்கணும் அப்படின்னு. ஆனா நம்ம எதற்காக இன்னமும் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க டாக்டரா இருங்க, வக்கீலா இருங்க, இன்ஜினியர் ஆகுங்க, நீங்க எம்எல்ஏ ஆகுங்க, அரசியல் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் தேவ சமூகத்துல தேவ ஆலயத்துல உலகத்துக்குரிய காரியங்கள் வரவே கூடாது. அப்படி வந்தால் உங்களுக்கு ஐயோ. அதுக்கு துணை போறவங்க யாராலும் அவர்களுக்கும் ஐயோ. இது நான் சொல்ல பாருங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவரை நான் கெடுப்பேன். இது தேவனுக்கு சொந்தமான ஒரு இடம். இந்த ஸ்தலம் தேவன் மகிமைப்படக்கூடிய ஒரு இடம். இதுல உலகத்தாரால் உலக காரியங்கள் இங்க மகிமைப்படக்கூடாது. அப்படி மகிமைப்படாம இருந்தா உங்களுக்கு ஐயோ. பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் இன்னொரு காரியம், இதுவரை ஒரு பக்கம் இருந்தாலும் நானே கர்த்தருக்குள்ள பிரியமா இருக்கிறேன், கர்த்தருக்காக நிறைய அர்ப்பணிக்கிறேன், கர்த்தருக்கு நிறைய காரியங்களை செய்யறேன் அப்படின்ட்டு ஒரு சில குடும்பம் என்ன பண்றாங்கன்னா வேதாகமத்தை படிச்சுட்டு அப்படியே வஞ்சிக்கப்படுறாங்க. வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கறது இல்ல. ஒரு வசனத்தை படிச்சுட்டு அதுக்காக ஜெபிக்கிறது இல்ல. ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, அதுக்காக நம்ம முன்படுறதே இல்லை, அதுக்காக நம்ம ஜெபிக்கிறதே இல்லை. பாருங்க, இப்படிதான் நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்காம இருக்கிறதுனால வஞ்சிக்கப்படுறோம். பாருங்க, இப்போ உதாரணம் எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தேயு நிருபம் 2வது அதிகாரம் 1 12 வாசிங்க. 1 தீமோத்தேயு நிருபம் 2வது அதிகாரம் 9 வாசிங்க. நீங்களும் ஸ்திரீகளும் மயிரை திணிதலினாவது பொன்னினாலாவது முத்துகளினாவது வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் போதும் தங்களை அலங்கரியாமல். இப்ப பாருங்க, இது நிமித்தமா எப்படி வஞ்சிக்கப்படுறோம் பாருங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? முத்துக்களினால நகைகளினால வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினால நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலங்கரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி அலங்கரிச்சுக்கிறது இல்லை. பாருங்க, ஸ்திரீகளுக்கு அழகு சேர்ப்பது எது? நல்லா
ட்ரெஸ் பண்ணணும், நகை பண்ணிக்கணும், நல்ல மஞ்சள் வச்சுக்கணும், நல்ல குங்குமம் வச்சுக்கணும். இந்த மாதிரியான காரியங்கள் தான் ஒரு ஸ்திரியை அழகு படுத்தும். இங்க பாருங்க, ஆனா இந்த ஆவியானவர் நமக்கு சொல்ல வர விஷயமே வேற. அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லல, கவனிக்கணும். உங்களை நல்ல விளையாடப்பட்ட ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லல, உங்களை கம்மல் போடக்கூடாதுன்னு சொல்லல, உங்களை மூக்குத்தி போடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா கர்த்தர் சொல்ல வர விஷயம் என்ன இந்த இடத்துல? அதுக்கு பதிலா என்ன சொல்ல வராது? ஸ்திரீகள் இப்படி இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலா எப்படி இருக்கணும் அப்படின்னு கீழே வாசிக்கணும். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தேவ தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை எது மூலமாக அலங்கரித்துக் கொள்ளணும்? நல்ல செயல்னால தேவ பக்தி உள்ள ஒரு பொண்ணு எழுதுனாங்க. நம்ம எப்படி அந்த மூலமா நம்ம என்ன பண்றோம்? அலங்கரிச்சு கொள்ளுங்களா இருக்கணும், பிரியமானவர்களே. ஆனா இன்னைக்கு நிறைய பேரு நான் தேவனுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு சிலரா பாத்தீங்கன்னா ஒரு விதவ கோலத்திலே இருப்பாங்க. புருஷன் இருந்தாலும் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு விதவ கோலத்திலே இருப்பாங்க. ஆனா அவங்க இருந்ததை போய் பாருங்களேன், ரொம்ப ஹெட்வெயிட்டா ரொம்ப உயர்ந்த ஒரு மனப்பான்மையோட இருப்பாங்க. ஆனா தேவன் சொன்னது எது? தேவன் எனக்கு சொன்னது எது? இது உங்களுக்கு அலங்காரம் அல்ல, இதை போடக்கூடாதுன்னு சொன்னேன். கவனிக்கணும். யாரும் இதை பூ வைக்க கூடாது, இந்த மாதிரி நகை போடக்கூடாது, உங்களுக்கு மூக்கிட்டு போடுறது தேவன் யாருக்கும் அது மாதிரி கட்டளை இல்லை. இது உங்களுக்கு அழகு, இது உங்களுக்கு அழகு இல்லை, இதெல்லாம் அழகு இல்லை. ஆனா உங்களுக்கு அழகுன்னு ஒண்ணு இருக்கு, அது நல்ல செயலை செய்யணும், தேவனுக்கு பிரியமான வழியில நடக்கணும், தேவ பக்தியோட ஒரு பொண்ணா இருக்கணும். இன்னும் கீழே இன்னும் அழகு சொல்லி பாருங்க. கிரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவளா இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். கவனிக்கணும், என்ன பண்ணக்கூடாது? உபதேசம் பண்ணக்கூடாது. அப்புறம் புருஷன்கள் அதிகாரம் செலுத்தவும் கிரியானவளுக்கு அதிகாரம் இல்லை. உபதேசம் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை. இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்நாட்களிலே ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அங்க யோவானால ஒழிக்கப்பட்டிருக்கல்லவா? கவனிக்கணும், அந்த ஒரு காரியம் நிறைவேறிச்சா இல்லையா? அது எந்த நாள், எப்போது நிறைவேற்றப்பட்டது? அப்ப நிறைவேறின ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். ஒரு விஷயம் தேவன் மூலமா நிறைவேறிச்சுன்னா அது நிறைவேறப்பட்டதுதான். உதாரணமா பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ண மீட்டெடுத்தாரு. இப்போ இன்னொரு ஆளு யாராவது நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மீட்டெடுக்க முடியுமா? அப்படியே மீட்டெடுக்க சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதே போலதாங்க இதுவும் அது நிறைவேறிச்சுங்க. அங்க சொல்லப்பட்ட யோவானினால் உரைக்கப்பட்ட 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அந்நாட்களிலே ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரி மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எதுக்காக சொன்னாருன்றது நிறைவேறிச்சு. அது அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம வாசிக்கிறோம். அது பெந்தேகோஸ்தே நாள்ல நிறைவேற்றப்பட்டது, அது முடிஞ்சிருச்சு, நிறைவேற்றப்பட்டு அது முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த காரியத்தை வைத்து அதை கொண்டு நம்ம மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணோம்னா இதுதான் நாம வஞ்சிக்கப்படுறோம். என்ன விஷயம்னா அவங்க வேதாகமத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கல. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போ ஸ்திரீகள் செய்ய வேண்டிய ஊழியம் என்ன ஊழியம் செய்யணும்? நற்கிரியை நல்ல செயல்களினால தேவனுக்கு பிரியமான ஸ்திரீயாகவும் அவருடைய அன்பை ருசி பார்க்கிற ஸ்திரீயாகவோ உங்க நடத்தியில நீங்க காட்டணும். உங்க நடத்தியில நீங்க காட்டும் போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதை பார்த்து அவர்கள் மனம் மாறணும். இதுதான் நீங்க செய்யக்கூடிய ஊழியம். மற்றவர்களுக்காக மற்றவருடைய பாவங்களுக்கு நம்ம என்ன பண்ண உபவாசித்து ஜெபிக்கணும். பாருங்க, 80 வயதுள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு விதவை, 80 வயதுள்ள ஒரு விதவை ஒரு ஸ்திரீ இரவும் பகலும் ஆலயத்தில் உட்காந்து ஜெபிச்சாங்க, உபவாசித்து.
அப்படின்னு மத்திய எழுதிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப உங்களுக்கான ஊழியம் எது என்று தேடி கண்டுபிடிங்க. வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்க. வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்காம வேதாகமத்தை அப்படியே படிச்சு அதன்படி நடந்து வஞ்சிக்கப்படாதீர்கள். பிரியமானவர்களே, இதை விட கொடுமையான ஒரு காரியம். உண்மையிலேயே அந்த ஒரு அதிகாரத்தை அந்த வசனத்தை படிக்கும் போது உண்மையிலேயே இதயம் கலங்கி கண்ணெல்லாம் கலங்கி அப்படியேப்பட்டவர்கள் அப்படி வஞ்சிக்கப்படுறாங்க ஜனங்கள். அதுவும் யாருன்னு கேட்டீங்கன்னா பரிசேயரும் வேத பாருகிறோம். வேத பாருங்கள் யாரு? நமக்கு நல்லா தெரியும். வேதாகமத்தை வந்து நல்லா தெரிஞ்சவங்க தான் வேத பாருங்கள். கரெக்டுங்களா? வேத பாருகள்னா வேதாகமத்தை தெரிஞ்சு அதை பற்றி போதிக்கிறவங்க. அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. பரிசேயர் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கரைச்சி குடிச்சவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்? வேதாகமத்தை ஆராய்ச்சி பார்க்கல. அவங்க வேதாகமத்தை அப்படியே படிச்சு அப்படியே நடந்ததுனால வஞ்சிக்கப்படுறாங்க. பாருங்க, நம்ம பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. யோவான் 7வது அதிகாரம் 38வது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகளுடைய இருதயத்துல ஜீவ தண்ணீர் ஓடும் அப்படின்ட்டு யார் சொல்றது? யார் பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்து சொன்னாருங்களா? இது உண்மையா? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கு ஜீவ தண்ணீர் அவங்க இருதயத்திலிருந்து ஓடப்பட்டு போகும். உண்மையா? எல்லாரும் அக்செப்ட் பண்றீங்களா? ஏத்துக்கிறீங்களா? எல்லாரும் ஏத்துக்கிறீங்களா? எல்லாரும் ஏத்துக்கிறீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே படிங்க. அதுல ஒரு 11ஆம் வசனம் வந்து படிங்க. 11 யோவான் 7ஆம் அதிகாரம் 38 படிங்க. 39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இப்ப 40 படிங்க. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது ஒரு சிலர் இவர் தீர்க்கதரிசியானவர் சொன்னாங்க. இன்னொரு பாருங்க, வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் வருவார் தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் கவனிக்கும். இப்ப பாருங்க, இது உண்மையா இல்லையா? இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வரமாட்டாரு. ஆனா பெத்லகேம்ல தாவீது ஊரிலிருந்து தாவீதின் பேரில் இருந்து பெத்லகேம் ஊர்ல பிறப்பாரு. இது உண்மை. இப்ப பாருங்க, ரெண்டும் கம்பேர் பண்ணாக்கா ரெண்டுமே உண்மை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சாக்கா நமக்கு ஜீவ தண்ணி நம்முடைய இருதயத்தில் ஜீவ ஊற்று போடும். அதே சமயத்துல இயேசு கிறிஸ்து அவரு இல்லை அப்படின்றதுக்கும் பின்னாடி ஜனங்கள் கூட சாட்சி இருக்கு. என்னன்னா அவரு எங்க வரமாட்டாரு? கலிலேயாவில இருந்து வரமாட்டாரு. பெத்லகேம்ல இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல இருந்து தான் வருவாரு அப்படின்ட்டு வேத வாக்கியங்கள்லாம் முன்னதாகவே முன்குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க? பெத்லகேம்ல தான் வருவாரு அப்படின்ட்டு ஒரு ஜனம் சொல்லுது. இன்னொரு ஜனம் என்ன சொல்லுதுன்னா இவரு கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே உண்மை. ஆனா இதுல ஏதாவது ஒண்ணு தவறா இருந்தாதான் ஒண்ணு உண்மையா எடுக்க முடியும். ரெண்டுமே உண்மைன்னா பாருங்க, இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல இருந்து வர மாட்டாரு, அவரு கலிலேயாவில தான் வருவாரு அப்படின்ற வார்த்தை உண்மைன்னா இயேசு கிறிஸ்து நம்ம விசுவாசிக்கோம்னா
நம்முடைய உள்ளத்துல ஜீவ தண்ணீர் பெருகாது, நாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது அவர் விசுவாசிக்கிறதுனால. அப்படி என்ன பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசிச்சு நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்றோம்னா இவங்க சொல்ற மாதிரி அவர் எப்படி கலிலேயிலிருந்து வர முடியும்? அப்போ என்ன காரணம்னா அவங்க வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்கல. இந்த காரியம் அப்படியே பரிசேயர்கிட்ட வேதபாரகர்கிட்ட போகுது. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, சில வார்த்தைகள இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாய் இருந்தார்கள். ஆகிலோ ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. பின்பு அந்த போர் சேவகர் பிரதான ஆசாரியர் எடுத்திருக்கோ பரிசேயர் எடுத்திருக்கோ இவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். தேவர்கள் பிரதித்திரமாக அந்த மனுஷர் பேசுகிறது போல ஒருவனோ அப்புறம் கீழே படிக்கணும். அப்பொழுது பரிசேயர் என்ன சொல்றாங்க? எதனால வஞ்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்கிறாங்க. எதனால வஞ்சிக்கப்பட்டதுன்னு கேட்கிறாங்க. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாங்க. அவர் சொன்னார் பாத்தீங்களா, என்ன விசுவாசிக்கிறதுனால உங்க உள்ளத்துல ஜீவ ஊற்று பேரு புறப்படும் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா. அது அவங்க விசுவாசிச்சதுனால யாரு சொல்றது? வேதாகமம் தெரிஞ்ச மனுஷன் பரிசேயர், வேதாகமம் தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னது. அந்த மனுஷனுடைய வார்த்தை கேட்டு நீங்களா வஞ்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கிறேன். கீழே வார்த்தை அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாரும் ஒருவர் அவனை விசுவாசித்துண்டா வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் யாரு வேதாகமத்தை அறியாதுங்க? இந்த இடத்துல யாரு வேதாகமத்தை அறியாதுங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சவங்க. அத சொல்றது யாரு? வேதாகமம் தெரிஞ்சவங்க. கவனிக்கணும். மக்கள்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்ன விசுவாசிச்சா ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்றாரு. அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஒரு சிலர் விசுவாசிக்கு பரிசேயர்கிட்ட வேதபாரகர்கிட்ட சொல்றாங்க. ஏன்னா அவங்க வேதாகமம் நல்லா தெரியும். அப்படியே வேதாகமத்தை கிறிஸ்துக்குள்ள கரைச்சி பிடிச்சிருவாங்க. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை சொன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயப்பிரமாணங்களை போதிச்சவங்க. யாருக்கு? வாக்கியானவருக்கு, அவருக்கு நியாயப்பிரமாணங்களை போதிச்சவங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க வஞ்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னு. எப்படியாப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு காரியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்ற மாதிரி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த பரிசேயரும் வேதபாரகரும் வேதாகமத்தை படிச்சு ஆண்டவர் எதுக்காக சொல்றாரு, எந்த காரணத்துக்காக சொல்றாரு, இது நிறைவேறிச்சா இல்லையா, நிறைவேற போதா இல்லையா, எப்படி நிறைவேறும், எப்படி வருவாரு, எங்கெங்கெல்லாம் அரசாடுவாரு, அதான் அவங்க ஆராய்ந்து பார்க்கணும். அவங்க தெரிஞ்சதெல்லாம் என்ன வேதாகமத்தை அப்படியே படித்தாங்க. மோசே நியாயப்பிரமாணம் போய் சொல்றாரு, போய் சொல்றாரு. 7 நாளைக்கு ஆடு மாடுகளை கட்டி வச்சு அது உணவு இருக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை எது கடைபிடிக்கணும்? நீ கடைபிடிக்கணும்னா உன் மாப்பிடிக்கிறது சொல்லி தெரியும். உன் மிருக ஜீவன்கள் என்ன ஆகும்? இன்னும் பெரிய எடுத்து போடும். ஓகே, அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்காம இவ்வளவுதானே தெரியும். அவங்களுக்கு வேதாகமத்தை குறித்து அதனுடைய ஆழம் ஆவியானவர் அவருக்குள்ள வாசமா இல்லை. ஆனா அப்படியெல்லாம் அவங்க காட்டிக்கிறதுனால, அப்படியெல்லாம் அவங்க சொல்லப்பட்டதுனால ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தாங்க அப்படின்னு ஜனங்கள் நம்பி அவங்ககிட்ட போயிட்டு சொல்லி அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்க. பாருங்க பிரியமானவர்களே, இயேசு கலிலேயாவுக்கு போறதுக்கு என்ன காரணம்?
அவர் கலிலேயாவிலிருந்து வரதுக்கு என்ன காரணம்? அப்ப இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போறதுக்கு என்ன காரணம்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று மேல பண்ணுங்க. வெளிச்சம் உதித்தது என்று ஹல்லேலூயா. இப்போ அவர் கலிலேயாவுக்கு எதுக்கு போனார் அப்படின்னா ஏற்கனவே முன்குறித்த ஒரு விஷயம். ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசியினால இருளில் உள்ளவர்கள் வெளிச்சம் அடைய வேண்டும், புறஜாதியார் மகிமைப்பட வேண்டும், அவர்கள் வந்து வெளிச்சத்தை காணணும், பரிசுத்தம் அடையணும் அப்படின்றதுக்காக அவரு கலிலேயாவுக்கு போவாரு அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது இங்கே நிறைவேறும்படியா அவர் கலிலேயாவில் இருந்து வந்தாரு. இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு காரியத்தை வேத பாடகரும் பரிசேயரும் ஆராய்ந்து பார்க்கல. ஆராய்ந்து பார்க்காதனால பாருங்க பிரியமானவர்களே, இந்த காரியம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவே வந்து தன்னை வெளிப்படுத்தும் போது அவரால நீங்க வஞ்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னு வேதாகமம் தெரிஞ்சவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னா அவர் வேதாகமம் படித்திருந்தும் பயனில்லை. கவனிக்கணும். ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்போ நம்ம மதம் வச்சுங்க, மதம் வந்து நல்லா பாடுறா போல, இங்க வந்து புத்தகம் பண்றா போல, ஜபம் பண்றா போல, எல்லாம் பண்றா போல. நம்ம சின்ராசு வந்து அங்கேயே வந்து சொல்ற வசனத்தெல்லாம் நல்லா கேட்டு அதுக்கு ஜெபிச்சு அதன்படி நடந்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் மதிக்கிறாங்க. சின்ராசு பரலோகராஜ்யம் போயிடுறாரு, மதனும் போல. மதன் வந்து நரகத்துக்கு தள்ளப்படுறாரு. இப்ப பயனா இது புரோஜனமா? நம்ம பைபிள் படிச்சு புரோஜனமா? நம்ம மெசேஜ் சொல்லி புரோஜனமா? பாட்டு பாடி புரோஜனமா? ஏன்னா இவங்க பாட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் மதன் ஒரு நல்ல விசுவாசி, மதன் மதன் ஒரு நல்ல விசுவாசி, மதன் வந்து நல்லா பாடுற போல, கர்த்தருக்குள்ள பிரியமா இருக்கிறா போல, அவங்க வந்து ஆவியினால ரொம்ப நெருங்கியிருக்கிறான், அதனால இந்த மாதிரி பேசுறான், இந்த மாதிரி வசனம் சொல்றான் அப்படின்ட்டு நம்ம பார்வைக்கு அப்படி இருக்குமா தவிர அவங்க போயிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆகியால வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்க, அந்த ஜனங்களை போல வஞ்சிக்கப்படாதீங்க. இப்போ இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போறதுக்கு காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இருளில் இருக்கும் ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வர. எங்க ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டிருக்கு? எடுத்தவர்கள் வாசிங்க. ஏசாயா 9வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. அப்படியே இந்த காப்பி பண்ண மாதிரி இருக்கு பாருங்க வசனம். ஆகிலும் ஏசாயா 9 ஏசாயா ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும், இப்போ மத்தேயு 12 அந்த 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருத்தர் எடுத்துட்டீங்க. அப்படியே பாருங்களேன், அப்படியே திட்டமா இருக்கும். படிக்குமா, நீ படிக்குமா? ஏசாயா 9:1 ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும்
இடுக்கமாய் ஈடுபடுத்தின முந்தின முந்தின காலத்தில் இருந்தது போல காலத்தில் இருந்தது போல அது அது இருந்திருப்பதில்லை. ஏனென்றால் ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலோ அவர் கடற்கரை அருகிலோ யோர்தான் நதியோரத்திலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள உள்ள புறஜாதியாருடைய புறஜாதியாருடைய கலிலேயமாகிய கலிலேயாகிய அத்தேசத்தை அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற இருளில் ஜனங்கள் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்ட காரியம் அப்படியே அங்க நிறைவேறிச்சா? ஆனா பரிசேயர் வேதபாரகர் என்ன சொன்னாங்க? இயேசு கலிலேயாவில் இருந்தா வருவாரு, பெத்லகேம் வந்தாலும் வருவாரு சொன்னாங்களா? இப்ப அவர் வந்ததுக்கான காரணம் தெரிஞ்சு போச்சா? அப்ப அவங்க வெற்றிப்பட்டதுக்கு என்ன காரணம்? படிச்சாங்க, வேதாகமும் நல்லா தெரியும். ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தவங்க. நம்ம மத்திய வசனத்துல அந்த வேத வாக்கியங்களை மத்திய மார்க்கு லூக்கா யோவான்ல பார்த்தோம்னா பரிசேயரும் வேத பாடலும் இயேசு கிறிஸ்துவுக்கு போதிச்சாங்க. நமக்கு நல்லா தெரியும் அந்த நியாயப்பிரமாணமும் சரி, ஓய்வு நாள்ல இவர் எப்படி சுகப்படுத்துவாரு அப்படியே வசனம் பைபிள் ஃபுல்லா அப்படியே தெரியும். ஆனா ஆராய்ந்து பார்க்கல. அவங்க ஆராய்ந்து பார்த்திருந்தா இயேசு கிறிஸ்து வந்து அவர்கிட்ட வெளிப்படுத்தும் போது அவர் யாருன்னு தெரிஞ்சிருப்பாங்க. பிரியமானவங்க, பைபிள வேதாகமத்தை அப்படியே படிச்சு காலையில எழுந்து ஒரு 10 வசனம், ராத்திரி ஒரு 10 வசனம் படிச்சுட்டு ஆண்டவரே வீடு கொடுங்க அது கொடுங்க தெரிஞ்சுக்க எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்ல வேதாகமத்தை அப்படியே படிச்சுட்டு அதன்படி நடக்கிறது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தாவீது பாருங்க எப்படி ஜெபிக்கிறா பாருங்க. வேதத்தில் உள்ள அதிசயம் அவ்வளவு ஒரு அதிசயம் இருக்கு. நீங்க அதுக்காக ஊட்டி போட்டு ஜெபிச்சீங்கன்னா அவ்வளவு ஒரு அதிசயம் பார்க்கலாம். அந்த வேதாகமத்துல கடலை விட ஆழமான அதிசயங்கள் நிறைய இருக்கு. ஆனா நம்ம அதுக்காக முற்படுறது இல்லை, அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. அதுதான் விஷயம். வேதத்தை ஆராய்ந்து உங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தவங்களுக்காக தாக்கி ஜெபிக்கிறோம். அவ்வளவு ஒரு உருக்கமான ஒரு ஜபமா இருக்கு. நம்ம அதுக்காக ஜெபிச்சிருக்கிறோமா? அப்படி ஜெபிக்காம நம்ம இருக்கிறதுனாலதான் நாம வஞ்சிக்கப்படுறோம். பாக்கியை அப்படியே எடுக்கிறதுனால நம்ம வஞ்சிக்கப்படுறோம். ஆராய்ந்து பார்க்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். அன்பு சகோதர சகோதரியே, விசுவாசத்துல குழந்தைகளா இருக்காதீங்க. விசுவாசத்துல குழந்தைகளா இருந்தாலும் பாவம் தான், மிகப்பெரிய பாவம். விசுவாசத்துல குழந்தைகளா இருக்காதீங்க. திருவசனமாக இந்த ஞானப்பாயம் பேர் வாங்கியா இருங்க. அதுக்காக ஜெபிங்க. ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு ஒரு கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் தெரியாது. சிம்பிளான ஒரு கேள்வி. நம்ம 60 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ குழந்தை பெருக்கிறோம், படிக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம்? நல்ல ஒரு வேலைக்கு போனோம், நல்ல ஒரு பொசிஷன் போனோம், படிக்கிறோம். அதுக்கப்புறம் வேலை கிடைச்ச உடனே நல்லா 4 பேர் பெருமையா வாழணும். அதுக்கப்புறம் ஒரு 60-70 வயசு ஆனாக்கா என்ன ஆகிடும்? மதிக்கிறோம். மதிச்சதுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குது யாருக்கா தெரியுமா? அதை குறித்து நம்ம என்ன காரணம்? அதுக்கப்புறம் எவன் பார்க்கலாம்? மதிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. நாம மதிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை யாருக்கா தெரியுமா? மதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க போவோம்? மதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எங்க போகணும்னு ஆசை எல்லாருக்கும்? பரலோகம் போகணும்னு ஆசை. நீ வாழ்றதுக்காக டைம் பண்ணி ராத்திரி பகல படிச்ச, நல்ல ஒரு ஜாப் அடைகிறதுக்காக படிச்ச, கஷ்டப்பட்ட, வேலையை நல்லா முன்னேறது கஷ்டப்பட்ட. ஆனா மதிச்சதுக்கு அப்புறம் பரலோகம் போகணுன்ற அதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தியா? யாராவது எடுத்திருக்கிறோமா? அப்புறம் எப்படி பரலோக ராஜ்யம் போக முடியும்? அது நம்பிக்கை நம்ம கூட எப்படி வந்தது? பிரியமானவர்களே, நம்முடைய ஆயுசு நாட்கள் 100 வருஷம் தான். 50 வருஷத்திலே ஒரு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நான் 100 வரையும் சொல்றேன். ஆனா இந்த 100க்கு ஆசைப்பட்டு
ஆயிரத்தை பல கோடியை விட்டுறாதீங்க. நித்திய காலமாய் இயேசுவோடு வாழப் போகிற, அவரோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அந்த வாழ்க்கையை யாரும் விட்டுறாதீங்க. 100க்கு ஆசைப்பட்டு, இந்த 100 வருஷத்துக்கு ஆசைப்பட்டு கணக்கே இல்லாம வாழ போற, எந்த ஒரு கஷ்டமோ இல்லாம, எந்த ஒரு வேலையும் செய்யாம, அவரோடு கூட அவர் கை கோர்த்து அவரோடு கூட வாழ போற ஒரு வாழ்க்கையை யாரும் இழந்துடாதீங்க. வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்து அதற்காக ஜெபித்து அதன்படி நடங்க. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராங்க. ஆமென்.